சொல்வதெல்லாம் உண்மை. இவ்வளோ காலமாக இந்த உடம்பு அந்த மாதிரி அதே மாதிரி நான் எவ்வளோ ஒரு புண்ணியம் செய்யணும் பாவம் செய்யணும் அது நேற்று கூட இவ்வளோ செய்த பிற்பாடு வேணாம்பா நல்ல மாதிரி போட்டோம்பா அனுப்பும்பா அப்படின்ட்டு. அழுவாதீங்கம்மா. என்ன முதியோர் இல்லத்துல சேர்த்து விடும். என்னாச்சுமா? எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. சின்ன வயசு அப்பாருக்கு சொல்லி சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பிறந்து வந்ததான் ஆய்ப்பட்டதான். அப்பா வசதியாக இருந்தார். அப்பா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? பட்டாணி கடை, சைக்கிள் கடை, 3 காரு, அரிசி கடை, நல்லா ஒரு வசதியாக வந்து. எத்தனை பேர் கூட? நான் ஒரு பொண்ணு, ஒரு அண்ணன், ஒரு தம்பி. அம்மா கொஞ்சம் நல்லவங்க இல்லை. அவங்க சொந்தக்காரெலாம் கொஞ்சம் நல்லவங்க. அதனால் அப்போ வெளியே கேட்டாங்க என்ன வயசுக்கு வராது முந்தி வந்து பொண்ணு கேட்டாங்க. அப்பா நல்லா வசதியாக இருக்கிறதுனால கேட்டாங்க. என் பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்குது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வசதியாக இருக்கிறதுனால அம்மாவுடைய கூட்டம் வந்து பயங்கரமான சதிகார கூட்டம். என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்ம வந்து சாப்பிட முடியாது, போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சதி. அதனால் நம்ம தந்திரம் பண்ணி அண்ணன் தங்கச்சி அண்ணன் பிள்ளைக்கு கொடுத்துட்டாங்க அம்மாவோட. அவங்க எனக்கு கல்யாணம்னா என்ன தெரியாதுங்க. என்ன வயசு இருக்கும் அப்போ? எனக்கு 15 வயசு இருக்கும். 75 கல்யாணம் ஆச்சு. எனக்கு அந்த ஊர் பிடிக்கல. நான் இருக்கவே மாட்டேன் சொல்லிட்டு அப்பாவோட அழுதுட்டு. அப்பா ரொம்ப பாசமாக இருப்பார் என்கிட்ட, ஒரே பொண்ணாக இருக்கிறதுனால. அதனால் நான் அப்பா கூட அழுதுட்டு வந்துட்டேன். 4 வருஷம் இருந்தேன் வீட்டி அப்பா கூட, அண்ணன் தம்பி அம்மா. அப்புறம் அப்பாவை எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இங்கேயே வச்சுருக்க, அதை புத்திமதி சொல்லிட்டு போய் விடியா. அப்போ அவன் வந்து என்னை கல்யாணம் பண்ண வந்து வண்டி கேட்டுன்னு இருந்தான். அப்பா கார் வச்சுருக்காரு, எனக்கும் கார் வேணும் அப்படின்னு. அது அப்பா சொல்லுவார், நாங்களாம் வண்டி சொந்தமாக போட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம், ஒரு சைக்கிள் கடை வச்சு தரேன்னா வேணாம். சரி அவன் சொன்ன மாதிரியே தந்து கொடுக்குறோமா வாங்கி. 2 மாதம் போய் இருமா, எல்லாரும் அசிங்கமாக என்ன கேட்குறாங்க, பொண்ணை குத்துட்டு கட்டி குத்துட்டு இங்கேயே வச்சுன்னுக்கிறியா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்கம்மா. 2 மாதம் இருமானா அம்மாவை அசிங்கமாக திட்டுவார். என் ஒரே பொண்ணை இட்டுன்னு போய் கெடுத்துட்டா அசிங்கமாக திட்டுவார் அப்பா. நீ இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறேன், நான் கேட்குறவங்களாம் பதில் சொல்ல முடியல எனக்கு அப்படின்னு சொல்லி அவரும் வருத்தப்பட்டு அப்புறம் அவராண்டு பேசவே இல்லை. அப்புறம் 9 மணிக்கு அந்த கிராமத்து பஸ் வந்தது. அப்புறம் ஊருக்கு போனால் எல்லாம் சாப்பிட்டுங்கிறாங்க. நான் யார்கிட்டையும் பேசலை. எனக்குன்னு ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் என்னுடைய துணிமணி எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. சோப்புலேருந்து எண்ணெய் தவிர மற்ற எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ மறுநாள் செவ்வாய்க்கிழமை அப்பா கிளம்புனாரு. இப்போ மாமியார் சொன்னாங்க, என்னன்னா 4 வருஷம் பொறுத்து பொண்ணை இட்டாந்து விட்டுட்டு நீ செவ்வாய்க்கிழமை அதுவும் போகிறீங்களே, புதன்கிழமை போங்க இன்றைக்கி இருந்துட்டு. சரின்னு என்ன பண்ணாங்க, அப்பா தண்ணி அடிப்பார். நிறைய மீன் வாங்கி என்னை ஆய சொல்லிட்டாங்க. இவ்வளோ மீன், பெரிய குடும்பம் இல்லைங்களா, அவ்வளோ மீன், ஜிலேபி மீன் வாங்கி போட்டு ஆஞ்சி என்னால் கை கால் மடக்கவே முடியல. சாயங்காலத்துக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, படுக்கணும் போல். அப்புறம் அப்போ தான் காலையில் போனவர் அங்கே எல்லாராண்டி அந்த ஊரில் யாரோ பழக்கத்துக்கு போயிட்டார் போல. தண்ணி அடிச்சுட்டு சாயங்காலமாக வீட்டாண்டு வந்து தின்னாது வெளியே உக்காஞ்சாரு. ஏன்பா பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்கிறீங்க, மறுபடியும் குடிக்காதீங்கப்பா அப்படி சொன்னேன். இல்லைம்மா இனிமேட்டு குடிக்க மாட்டேம்மா, இதாம்மா லாஸ்ட்டு. அதோட எனக்கு முடியல, ரெண்டாவது கட்டாயை பற்றி பேசுறது என்னால் முடியல. சரி நான் போய் படுத்துக்கிறேன்ப்பா, நீ போய் சாப்பிட்டு படுத்துக்கப்பான்னு போய் படுத்தோமே. அதான் எனக்கு தெரியும் காலையில் இருந்தால் செத்து போய் கிடக்குறாருமா. செத்து போட்டு வேஷம் போட்டு கொண்டுட்டாங்க 1980. அப்போ தான் கூட்டின்னு போய் திங்கக்கிழமை நைட்டு போனோம். செவ்வாய்க்கிழமை தங்க வச்சாங்க. புதன்கிழமை காலையில் போனோம் ஆக்கிட்டேன். அப்புறம் வந்து அப்போ தான் வந்து என்னை அடித்து எழுப்புறான், உங்கள் அப்பா வந்து பாரு, உங்கள் அப்பா வந்து பாருன்னு. அப்புறம் எழுந்து பார்த்தா அப்படியே தூக்கி வந்துச்சு, தண்ணி மட்டும் ஊற்றுறாங்க. அப்பா ஓடி போய் அப்பா அப்பான்னு கத்துறோம், ஒன்றுமே இது இல்லை. நாங்கள் ஒரு வந்தவாசி ஹாஸ்பிட்டல் மாட்டு வண்டியில் கட்டி போட்டு வந்தால் டாக்டர் கையை வச்சு பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உயிர் போய் அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் ஊருக்கு தந்தி அடித்து ரொம்ப பேர் எல்லாம் பயங்கரமான கூட்டம். அப்பா ரொம்ப வண்டிலாம் வச்சுருந்தான், நிறைய பேர் வந்தாங்க. அந்த ஒரு 100 காருக்கு மேலே வந்துச்சு அந்த ஊருக்கு. அப்போ அப்புறம் வந்து எல்லோரும் என்ன இட்டுன்னு போய் தோட்ட பக்கமாக உங்கள் அப்பா குச்சிட்டு செத்தாலாம் நம்பவே மாட்டேன். அவர் இதெல்லாம் வெடிப்பாக ரத்தம் வந்துருச்சு மேடம். எல்லாம்
கத்தியால் அறுத்தா மாதிரி உடம்புக்கு உடம்பு இந்த முடியெல்லாம் இருக்குது பற்றி அப்படியே குப்பலமாகி போயிடுச்சு ரத்தம் எல்லாம் ஆகி போயிடுது. எல்லாரும் என்னை இட்டுன்னு போய் கேட்குறாங்க, என்ன ஆச்சு நடந்தது, என்ன சொல்லு 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 கேட்குறாங்க. எனக்கு பதிலே சொல்ல தெரியல. அப்பா செத்து போயிட்டாருன்ற பதட்டம் தாங்க வேண்டி பதிலே சொல்ல தெரியல. அப்புறம் தூக்கி போட்டுட்டு பாலெல்லாம் எடுத்துட்டு அதனால் இங்கே வந்து காரியம் நடத்திக்கிட்டோம். ராயப்பேட்டை வீட்டை வந்து காரியம். இப்போ 3 காரில் ஒரு காரை விற்று அண்ணன் தான் எல்லா கடனையும் அடைச்சார். வண்டி ஓட்டி ரொம்ப கஷ்டப்பட்டார் மேடம் அண்ணன். உங்க கணவர் எப்படிமா? நீங்க எவ்வளவு நாள் கணவரோட வாழ்ந்தீங்க கல்யாணம் ஆகி? 6 மாதம்தான். எப்படி இருந்த அந்த வாழ்க்கை? அப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் இருக்குங்களே, அந்த சந்தில் தான் தந்து 12 வருஷம் பொறுத்து பஞ்சாயத்துக்கு. அப்பாவை தூக்கி போட்டுட்டு 8 வருஷம் இங்கே இருந்துட்டேன். அது ஒரு 4, அது ஒரு 8, 12 வருஷம் பஞ்சாயத்து. அவங்க ஊரில் பஞ்சாயத்து ஆளுங்களை இட்டாந்து பஞ்சாயத்து பண்ணி இட்டாந்து. உங்க அண்ணனுக்கு அங்க கல்யாணம் பண்ணல, வெளியே கல்யாணம் பண்ணல? அப்புறம் நான் வேணான்னு சொன்ன பிறகு அண்ணனுக்கு ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்களா, அங்கே ஏழைப்பட்ட பொண்ணு 1 மாதம் கூட வாழ்க்கை செய்ய விடலை மேடம். யார் உங்க அம்மாவா? அம்மா தம்பி பொண்டாட்டி அவங்க சொந்த பந்தம். 1 மாதம் அந்த ஆடி மாதம் முன் மாதம் கல்யாணம் ஆச்சு. ஆடி மாதம் இட்டுன்னு போயிட்டாங்க. அந்த ஆடி முடிஞ்சு வந்ததுமே ஒன்றுமே செய்ய விடலை. இதெல்லாம் நான் தட்டி கேட்டேன். எனக்கு தான் வாழ்க்கை வீணாக்கிட்டேன், அவனுக்காவது ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னா தேவையில்லாதெல்லாம் பேசுவாங்க, தேவையில்லாதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க பேசுகிற பேச்சை அசிங்கமாக பேசுவாங்க. என்னை ஒரு வேலைக்காரியாக வச்சுக்கினாங்க. அண்ணனை சம்பாதிச்சாந்து போகிறதுக்கு ஒரு ஆளாக வச்சுக்கினாங்க. இது இஷ்டத்துக்கு அவங்க அண்ணன் பசங்க அவங்க எல்லாரையும் வர வச்சுக்கின்னு குடிச்சிக்கின்னு பீச்சு சினிமா எப்போ பாரு கறி மீன். ஒரு வேலைக்காரியோட மோசமாக நடந்தேன்னு என்னை வச்சுக்கினாங்க. கேட்கறதுக்கு என்ன கேட்டோம்னா ஓடியாந்து குத்துவாங்க. அப்படியே ரத்தம் வரும். அப்பா செத்த பிறகு அவ்வளோ அமக்கலம் பண்ணிச்சு அம்மாவும் அவங்க சொந்த பந்தம். அது ஏன் தாங்கிக்கணும் அண்ணனுக்காகோசம். தம்பிக்காரன் நல்லவன் இல்லை, அண்ணனுக்காகோசம். அண்ணன் என்ன பண்ண, பீச்சுக்காவது போய் சாவு போகலாம் அப்படி சொல்லிட்டு பீச்சுக்கு போயிட்டான். அப்புறம் யாரோ சொல்லி அப்புறம் இட்டுன்னு வந்துட்டார் அண்ணன். நான் சோறு போடுறேன், நீ எதுக்கு அது மாதிரி. அப்பாவுக்கு சொல்ல அப்படி தான். அப்பா பட்டாணி வியாபாரத்துக்கு போயிடுவார், ஆலந்தூருக்கு போயிடுவார். இந்த அரிசி மூட்டைலாம் எடுத்தார். 2 நாள் 3 நாள் ஆகிடும். என்னமோ திட்டாங்க. இன்ன வரைக்கும் அது கூட ஞாபகம் வரல. அந்த கோபமாக பட்டுது. என்ன பண்ண, கல்யாணம் ஆகி 2-3 மாதம்தான் ஆச்சு. நான் தான் அங்கே இல்லைங்களா, இங்கே இருக்கேன். அப்பா 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு போயிட்டாரு. கோவத்தில் திட்டினாங்கன்ட்டு நான் என்ன பண்ணேன், பிளேடு இருக்கு பார்த்தீங்களா, 8 துண்டாக உடச்சி வாயில் போட்டுக்கின்னு கிருஷ்ணாவில் ஊற்றிக்கினேன். அது 7 துண்டு உள்ளே போயிடுச்சு. ஒரு துண்டு மட்டும் இங்கே போய் குத்திக்கிச்சு. எனக்கு குத்தி ரொம்ப நேரம் அவஸ்தைப்படுறேன். அப்போ எங்கள் பெரியம்மாவுக்கு வீடு இல்லைன்னு எங்கள் அப்பாவோட பெருசாக இருந்தது அந்த ராயப்பட்ட வீடு. எங்கள் பெரியம்மா வந்து அங்கே இருக்கிறாங்க. எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? எனக்கு அந்த மாதிரி பண்ணி அம்மா திட்டுருந்தா அவ்வளோ கோவம் வந்துச்சு மேடம். அசிங்கமாக பேசினாங்க. சாப்பாடு தான் கேட்டேன், வேறு எதுவும் என்னமோ சொல்லிட்டாங்க. நம்ம இருக்கக்கூடாது, நம்ம என்ன சாதம் தானே கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா இல்லைன்னா ரொம்ப அடிப்பாங்க திட்டுவாங்க. ஆனால் அவ்வளோ தந்திரமாக பண்ணிவிடுவாங்க. அடிக்கிற அடி ரத்தம் தான் வரும். அது பாத்ரூமே போயிடுவேன். அப்பா வந்தாங்கன்னா நம்மளை தாஜா பண்ணுவாங்க. அப்படியே நல்லபடியாக வச்சுக்கிறாங்க. எனக்கு அது நல்லது செய்கிறாங்களா கெட்டது செய்கிறாங்களா எனக்கு அப்போ உடனே தெரியும். தூங்குற நேரத்தில் கூட அசந்து தூங்க காலில் ஒதிச்சு எழுப்புவாங்க. இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய. எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி சொன்னோம்னா தாயா வேறு யாருனாவான்னு கூட என்ன கேட்பாங்க. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி அவராவது நல்லா இருப்பார்னு பார்த்தா அவரு பொண்டாட்டியும் அச்சு தேத்திட்டாங்க. அப்புறம் தம்பிக்காரனுக்கு அங்கே போய் அவங்க அண்ணன் பண்ணி பிடிச்சி கட்டிக்கிச்சு. இப்போ என்னை போய் இங்கே வச்சுருந்தாங்க பாருங்கள், ராயப்பேட்டை ஹாஸ்டல் பஞ்சாயத்து பண்ணி. கொஞ்சம் அன்பாக இருந்தாப்பல்ல, அன்பாக இருந்து சரி நம்ம எதுக்கு சொந்த வீடு இருக்கணும், வாடகை வீட்டு இருக்கணும், நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்காரன் ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சுருந்தான். அப்போது அந்த லைட் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களாம்மா பீச்சாண்ட, அந்த இடத்துல ஒரு இடம் 1/2 கிரவுண்டு 22,000 ரூபாய்க்கு வாங்கினார் அவங்க தம்பி காசில். வாங்கிட்டு என்ன பண்ணார், என் மேலே எழுதிட்டு வந்துட்டார். அட்வான்ஸ் 100 ரூபா கட்டிட்டு டோக்கன் அட்வான்ஸு 22,000 ரூபா. ஒரு வாரத்தில் அந்த பணத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்து எங்கிட்ட சொன்னார். அப்போ மந்தவெளியில் ஒரு வீடு இருந்தது எங்களுக்கு. கார் ஒன்று விற்றுட்டு மந்தவெளியில் ஒரு வீடு வாங்கி வீடை கட்டிட்டாங்க. அப்போ அந்த வீட்டுக்கும் இந்த ராயப்பேட்டை வீட்டுக்கும் நாங்கள் வந்துன்னு போயின்னு இங்கே கொடுத்தன வீடு. இந்த வீடு நல்ல வீடு, வீட்டுக்காரமெல்லாம் ரொம்ப நல்லவங்க. இந்த வீடும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை வச்சுன்ட்டு அங்கே போயிட்டு வரும். இதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, அந்த வீடு போய் அட்வான்ஸ் பண்ணிட்டு வந்தார் பாருங்கள். காலையில் போயிட்டு
இது சாயங்காலம் என்ன பண்ணுச்சு, மத்தியானமாக வந்து அட்வான்ஸ் பண்ண போக சொல்ல என்னை கட்டினவன் அம்மா அந்த புரோக்கர் மணி அவர் பேரும் அவர் கூட்டின்னு போய் காலையில் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க. மத்தியானம் என்ன பண்ணிச்சு, அண்ணன் வந்தார் சாப்பாட்டுக்கு. இது மாதிரிடா மணி ஒரு இடம் வாங்கிக்கிறான்டா, சாந்தி மேலே தான்டா அட்வான்ஸ் பண்ணியிருக்கான், நல்லா இருக்குதுடான்ட்டு எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லிட்டு இருந்தது. மத்தியானம் அவர் எங்கள் அண்ணன் சாப்பாட்டுக்கு வந்தார் டியூட்டி முடிச்சுட்டு. அப்படியே வந்தால் போய்ட்டுன்னு போய் காட்டுமான்னு எங்கள் அண்ணன் சொன்னார். காரில் உக்காந்துன்னு ரைட் வச்சாண்டு போய் வீடு பார்த்தேன். அண்ணனுக்கு பிடிச்சி போச்சு. அப்போ சொன்னார் அண்ணன், மந்தவெளியில் இருக்கிற வீட்டை வந்து சாந்தி பேர் மேலே எழுதிடு, இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சதுமா, இந்த வீட்டை நம்ம எழுதிக்கலாமா அப்படின்னு அண்ணன் சொன்னார். உனக்கு பிடிச்சிக்குதாடான்னு அம்மா கேட்டுச்சு. ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது, பீச்சு பக்கமாக இருக்குது, இந்த மந்தவெளியில் இருக்கிற வீட்டை சாந்திக்கு எழுதிடு அப்படின்னு சொன்னார். திரும்ப அதை வெளியே தான் உக்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப பிடிச்சிக்குது, நீ சாந்தி மேலே எழுதி கொடுத்துட்டு அந்த வீட்டை நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு அண்ணன் 10 வாட்டி சொல்கிறார். சரிடா நான் வந்து அவன் மணியை கேட்குறேன்னா அவர் சாயந்தரம் டியூட்டி முடிச்சுட்டு அவர் வந்தார். வந்து இந்த மாதிரி ராஜேந்திரன் நீ வாங்கின வீட்டை ஆசைப்பட்றான்டா, மந்தவெளி வீட்டை நீ சாந்தி பேர் மேலே எழுத சொல்கிறான், நீ இந்த வீட்டை சாந்தி மேலே எழுதிடுறா, நீ அந்த வீட்டை எனக்கு கொடுத்துட்றான்னா அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். நான் ஆசைப்பட்டு வாங்கிட்டேன், நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு அந்த வீடு தான் வேணும், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு சரின்னு போயிட்டோம். போயிட்டு எல்லாம் முடிஞ்சு 1 வாரம் பொறுத்து அவங்க அட்வான்ஸ் கட்டுறதுக்கு வரணும். உடனே நைட்டு தம்பிக்காரன் டியூட்டி முடிச்சுட்டு வந்துக்கிறான். தம்பிக்காரன் சொல்லிக்குதான் அம்மா இந்த மாதிரிடான். உடனே தம்பிக்காரன் சொல்லி நம்ம வீட்டையே சோத்தை தின்னுக்குன்னு நம்மளுக்கு கொடுக்க மாட்டேன்றான்னா, அவனை வீடு வாங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு போட்டார் பாருங்க அப்பா நகை எல்லாம் அம்மா கையில் தான் இருக்குது. எல்லாத்தையும் எதுவுமே மறுநாள் எதுவுமே அடமானம் வச்சு அன்றைக்கி வீட்டை எழுதி இவங்க பேர் மேலே எழுதி வந்துட்டாங்க. அம்மா என்ன பண்ணிச்சு, 1 வாரம் எப்படியும் கிளம்பி அங்கே போயிடுவானுங்க, இது போனாங்கன்னா நம்ம வாங்கிட்டோன்னு அவங்க சொல்லிவிடுவாங்க அப்படின்ட்டு இதுவாக ஒரு ஐடியா பண்ணிக்கின்னு விடிகாலமாக வந்து கது தட்டுது எங்கள் வீட்டில். 2 சந்து தானே. என்ன அத்தை இல்லைடா, நீ வீடு வாங்கினில்ல, அந்த வக்கீல் விற்றவர், அந்த வக்கீலுக்கு என்னை கூப்பிட்டு இந்த வீடு வேணாம் நான் விற்கல, இந்த அவங்க மரும் பிள்ளைண்ட 101 ரூபா பணம் அட்வான்ஸ் பண்ணிட்டு போனார்ல, இந்த பணம் சொல்லி கொடுத்து சொல்லிட்டாரா, அதனால் நீ போகாத அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை கொடுத்து வீட்டுக்குள்ளேயே வரல. வா அத்தை காப்பி குடிச்சிட்டு போன்னு கூப்பிட்றப்பல வரல. அப்புறம் 1 வாரம் போட்டு அந்த புரோக்கர் மணியை பார்த்துருக்காரு. நான் வீடு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு வக்கீல் அட்வான்ஸ் பண்ண கொடுத்துட்டாரு. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யோ மொத்தையே வாங்கிட்டாங்கய்யா, உனக்கு தெரியும் தான் நான் நினச்சின்னு இருந்தேன், மொத்தையே வாங்கிட்டாங்க, ஏன் உன் பொண்டாட்டிக்கு சொல்லலையா, உன் பொண்டாட்டிக்கு தெரியாதா, உன் பொண்டாட்டிக்கு தெரியாத அது நடந்திருக்கோம், உன் பொண்டாட்டி 4 அடித்து கேட்டு பாரியா எல்லா உண்மையும் வரும் அவர் சொல்லி அடிச்சுட்டு இருந்தாள். லிஸ்ட்டு வந்து நான் உன் பேர் மேலே எழுதுனேன், உங்கள் ஓத்தா இந்த மாதிரி பண்ணிட்டாலாமே, உன் பேர் மேலே தானே எழுதுனேன், ஓத்தாளுக்கு நீ எழுதி கொடுத்துட்டுக்கிறியே, என்கிட்ட சொன்னியா அப்படின்னா அசிங்கமாக 4 பொட்டுனுங்கிறாங்க. அசிங்கமாக நிஜமாகவே எனக்கு தெரியாதுன்னா கூட கேட்கவே இல்லை. இனி நீ வாழவே கூடாது, நீ இருக்கவே கூடாது, பிரிச்சுட்டாங்க. அப்படி சொல்லி அதுக்கப்புறம் ஒன்றா வாழவே இல்லை. அதோட தாலி கைட்டின்னு போயிட்டான்பா. ஏம்மா இந்த மாதிரி செஞ்ச, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேம்மான்னு அதுக்கு என்ன தம்மா சொல்கிறாங்க, நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து உனக்கு தாலி கட்டணும், ஆனை மேயாத காட்டில் ஆட்டுக்குட்டி தாயை கிடைக்காத போயிடாது, இங்கே வா, அவங்க கட்டின தாலி கைட்டி கொடுத்துட்டு இங்கே வா, இவனுங்க அண்ணன் தம்பி உன்னை விட மாட்டானுங்க, இவனுங்க வேலை செஞ்சுட்டு சோறு தின்னுட்டு போ அப்படின்னு சொல்லிடுச்சு. ரோட்லேயே தாலியை கொடுத்துட்டான், தாலியை கொடுன்னு கைட்டி ரோட்லேயே அண்ணியோட போனோம் தான் அவன். இது வரைக்கும் ஒன்று அவன் வீட்டை பற்றி நான் தான் எழுதி அது அப்படியே இங்கே அண்ணன் தம்பி வேலை செஞ்சுன்னு இப்படியா இருந்தோம். உடனே அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாங்க, அதையும் வாழ விட்டல. நீங்கள் எப்போ வெளியே வந்தீங்க? கண்ணெல்லாம் நோண்டினாங்க மேடம், அண்ணனே இல்லைன்னா கண்ணே போயிருக்கும். என்ன பண்ணா? கண்ணை நோண்டுறாங்க, பின்னாடி வந்து நின்றுக்குன்னு கண்ணை நோண்டுறாங்க. எதுக்கு? நீ இருக்கவே கூடாதுடி, உன் கண்ணுனால தானே நீ எல்லாம் பார்த்து எல்லாமே சொல்கிற. நீ உங்கள் அம்மாவா? தப்பு அப்பா இறந்து வேறு இது பண்ணி இங்கே வாங்கிக்கின்னு என்ன விட்டு போய் பக்கட கை எவ்வளோ அமுக்கம் பண்ணிச்சு மேடம். அப்புறம் வீட்டை விட்டு வந்துட்டாங்க. ஒரு முருகா அம்மான்னு ஒருத்தர் இருக்காங்க, நாங்கள் மந்தவெளி வீட்டை. அவங்களோட என்ன ஒரு வீட்டு வேலை இருந்தால் சொல்லுங்க, ஒரு நல்ல வீடாக தங்கி. எப்படி உங்களுக்கு அதுக்கு தைரியம் வந்தது? அதான் இந்த மாதிரி அடிச்சுட்டுவே ஒன்று சாகணும், இல்லைன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போய். அந்த அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க எங்கள் வீட்டு எதிர்க்க. சரி, அந்த அம்மாட்ட சொன்னால் அவங்க இட்டுன்னு போய் விட்டாங்க, மந்தவெளி வீட்டை இட்டுன்னு போய் விட்டாங்க. ஒரு குழந்தை பார்த்து 1.5 வயசு பொம்பளை பிள்ளை பார்த்துக்க சொல்லி அவங்க ஒரு 3 வருஷம் இருந்தேன். அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டுன்னா சும்மா தான் இருப்பேன். வீட்டை சோறாக்கிட்டு வீட்டெல்லாம் துவைச்சிட்டு வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் தான் சும்மா இருக்க முடியும். அந்த 2 மணி நேரத்துக்கு பக்கத்தில் நம்ம 2வது வீடு அந்த லைனில்
அந்த வீட்டு வேலை செய்கிற பொண்ணுக்கு கை இதுவாகிடுச்சு வீழ்ந்து. ஒரு 4 நாளைக்கு துணி துவைச்சிங்கன்னா ஒரு 50 ரூபா தருவோம் துவை. சரி நம்மளுக்கு ஒரு 440 ரூபா கிடைக்குது, 50 ரூபா போய் இவங்க வீட்டுக்கு தெரியாமல் போய் செஞ்சுட்டு வரலாம். 3 நாள் போய் அங்கே போய் செஞ்சு மேடம். 3ஆம் நாள் செய்கிறேன். அவர் வக்கீல் அவருக்கு இங்கே சட்டை ஃபுல் கை சட்டை போட்டிருந்தாருன்னா பட்டுன்னு இருக்குமாமே தங்கத்தில், அது கூட எனக்கு தெரியாது. துவைக்க சொல்ல இன்னொரு அம்மா அந்த வீட்டில் இருக்கிற அம்மா அலசிச்சு அந்த சைடில் அந்த தண்ணி எடுத்து செடிக்கு ஊற்றுச்சு. அதில் அலசி சொல்ல அந்த பட்டன் கழண்டி விழுந்துட்டாப்பு. அவங்க தான் அலசினாங்க, அவங்க தான் காயப்பட்டாங்க. நான் குமிக்கு கொடுத்தேன் பாருங்க. அதான் இவங்க யாருன்னா வந்துருப்பாங்க பயத்துக்கு குமிக்கு மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன். அது 3ஆம் நாள் அந்த பட்டனை காணும். உடனே அவங்க வக்கீல் பொண்டாட்டி வந்து யார் துணி துவைச்சா, பட்டனை காணும், ஒரு சட்டை பட்டனு யார் துவைச்சா, அந்த பொம்பளை இட்டா. அப்புறம் பாக்கியம்மா அவங்க அந்த வீட்டை வேலை செய்ய அவங்க வந்து என்ன சாந்தி இது மாதிரி சொல்கிறாங்க, பாத்தியா நீ எடுக்கலைன்னா ஒன்றும் இல்லை, பார்த்தா எடுத்துருந்தா கொடுத்துருவேன். ஐயோ நான் கண்ணால் பார்த்துன கண்டி அது என்னான்னு கூட கேட்கலம்மா, எனக்கு அவங்க மேலேயே பயமாக இருக்குது. அவங்க வீட்டை தங்கிட்டு இங்கே வந்து துணி துவைச்சா என்ன சொல்ல போகிறாங்கன்னு பயந்துன்னு நான் அது ஒன்றும் சொல்லலைம்மா அப்படின்னா. அப்புறம் ரொம்ப நேரம் நீ கொடுக்குறியா இல்லை போலீஸ் நான் ஆகிட்டாட்டான்னு அவங்க வக்கீல் பொண்டாட்டி மிரட்டு. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. சக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்து அந்த அம்மா துணி அலசி செடிக்கு ஊற்ற சொந்த ஞாபகம் வந்து. அம்மா அவங்க அம்மா அலசுனாங்க, அவங்க அம்மா செடியில் ஊற்றுனா. அப்படியா வக்கீல் பொண்டாட்டியே போய் பார்த்தாங்க, அவங்க கையிலே கிடச்சிருச்சு. அப்புறம் அப்படியே வேலை பண்ணிட்டு இருந்தேன். இவங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த நான் தங்கிக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து பசரக்கீரை அந்த வேலி மேலே வளருமா, அந்த கீரையை பறித்து கடையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சு டாக்டர் அம்மா. அந்த கீரையை பறிச்சுன்னு இருந்தேன். ஒன்றும் சத்தம் வரா மாதிரி இருந்துச்சு. நான் கல்லை போட்டுட்டு ஸ்டூல் மேலே ஏறின பாரு, அது மறந்து போயிட்டேன். அது இன்னும் சத்தம் வருதுன்ட்டு அந்த ஸ்டூல் மேலே நின்றுன்னு இப்படி திரும்பின பாருங்க, அப்படியே பெல்ட் அடிச்சு வீழ்ந்து கை அப்படியே வீரில் விட்டு போச்சு இந்த கை. 2001 அப்புறம் அந்த ஒரு 15 நிமிஷம் படுத்துட்டு அப்புறம் நானாக வந்து அந்த பொண்ணு பேர் சிந்து அது அத்தைன்னு கூப்பிட்டேன். என்ன சிந்து அந்த மாதிரி வீழ்ந்துட்டேன். அப்புறம் என்ன சாந்திமான்னு சாப்பிட்டுருந்து உதறி போட்டு அப்புறம் காளி பாசத்தில் வேலை செஞ்சிருந்தார். அப்போ அவர் பயப்படாதீங்க, சாயங்காலத்துக்குள்ளேயே வீங்கிடுச்சுன்னா உள்ளே ஏதோ பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா மக்கிழ்ச்சின்னு தான் வீங்காது, ஒரு துணி எடுத்து கட்டி ஒரு மாத்திரை கொடுத்து படு, நீ இந்த வேலையை செய்யத்தலை சாந்திமா. நான் அவங்க பொண்டாட்டி பேர் ஸ்ரீபிரியா, நான் பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன், நீங்கள் படுங்க அப்படின்னு பார்த்தா சாயங்காலத்துக்குள்ளே வீங்கி போயிடுச்சுமா. ஒரு 3 மாதம் வரைக்கும் நீ கையை தொங்கப்படக்கூடாதுன்ட்டாரு. சரி நம்ம வீட்டை விட்டு வந்து இங்கே வந்து தங்கிக்கிறோம், எதுனா வேலை செய்யலாம், வீட்டை விட்டு தேய்ச்சிட்டாங்கன்னா நம்ம எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு சாமான் மட்டும் இந்த கையை இப்படி கட்டிட்டு இருக்குது. சாமான்லாம் வேறையாந்து போட்டு 2 பக்கெட்டில் தண்ணியை வச்சு காலையில் அந்த சாமானை பிடிச்சிக்கின்னு இந்த கையாலேயே தேய்ச்சி அது இப்படி துவைச்சி அப்படி துவைச்சி எடுத்துன்னு போய் வைப்பேன். இப்படியா ஒரு மாதம் தலைனேன். உடனே அந்த டாக்டர் அம்மா சொல்லுது, சாமான் தேய்க்கிறதில்ல அதுமாதிரி துணியை துவை அப்படின்னா. துணி துவைக்கிறதுக்கு 2 கை வேணும். சாமானுக்கு கை காலால் பிடிச்சின்னு சேர்க்கணும், கையே தொங்க விடுமுல பயங்கர பழிக்குது. அவரு டாக்டர் திட்டுறாரு அவங்க பொண்டாட்டி, இருந்தாலும் கேட்கல. நீ கம்முன்னு இருன்னு அவங்களுக்கு அவரு திட்டுறாங்க. ஐயோ நம்ம வேணாம், இனிமேல் வீடே தங்க வேணாம், எங்கன்னா ஒரு வீடு இருந்தால் கூட வேலை செஞ்சோமா வீட்டுக்கு போன மாதிரி இருக்குன்ட்டு. அப்புறம் அந்த மந்தவெளியில் ஒரு வீடு விற்றாங்கன்னு சொன்ன பாருங்க, அங்கே ஒரு வயசான அம்மா இருக்குது. அந்த அம்மா தான் இட்டுன்னு போய் இன்னொரு ஆளாண்ட அறிமுகம் பண்ணிச்சு. நான் அனாதைலத்தில் இருக்கிறேன், ஒரு 20 பேர் தான் இருக்கிறாங்க, நல்லா ஏதோ எங்கள் இஷ்டமாக இருந்துன்னு இருக்கணும். அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன் பாரு. அவங்க சொல்கிறத மட்டும் காதில் வைக்கணும். நானே பார்த்து வேன் ஏறி திருவாமூரில் போயிருங்க, அங்கேருந்து வேனை பிடிச்சின்னு அவங்க ஒரு ஆசிரமம் இருக்குதுன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களை கேட்டுன்னு அந்த இடத்துக்கு போனால் சின்ன வீடு எடுத்து ஒரு அம்மா நட, இந்த மாதிரிங்க எனக்கு யாரும் இல்லை என்னை சேர்த்துக்குங்கன்னு அவங்க சேர்த்துக்கினாங்க வீட்டுக்கு. அப்போ சாமான் கம்மியாக இருந்தது, எல்லா சாமானும் மருமி போட்டுட்டு அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த சோழிங்கநல்லூரில் ஒரு 5 வீடு வேலை செஞ்சோம். அந்த காசை சேர்த்து வச்சு ஒரு 1.5 சைன் எடுத்து போட்டுருந்தேன் நான். அப்போ அந்த ஆசிரமத்தில் அந்த சைனெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் பாருங்க. அந்த அம்மா நடத்துகிற அம்மா என்ன சொல்லிச்சு, நீங்கள் போட்டுட்டு இந்த வீடு பாதுகாப்பு இல்லை, அதை கொடுத்துடு, சைனையும் மாந்தத்தையும் கொடுத்துடு, இங்கெல்லாம் போட்டுருங்க, நீ போகும்போது கேளு தரேன்னா. அப்போ அந்த வாடகை விட்டவங்க சொன்னாங்க, கொடுத்துட போகிற ஒரு பொம்பளை 2 சவரம் சைன் வாங்கிட்டு கொடுக்கவே இல்லை, நீ கொடுக்காது இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா. இந்த பாக்கியம்மா அந்த மோந்திரம் இந்த பட்டனுக்கு தொலைஞ்சி போச்சு சார், அந்த வீட்டை ஒரு கிறிஸ்டிங் ஆயா அந்த வயசானவங்க அந்த பாக்கியம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு வர போவேன். அந்த பணம் மந்தவெளியில் 200 ரூபா வாங்க வர சொல்ல அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு வர. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, எதுக்கிட்டே ஆசிரமத்தில் போய் கிடக்குற, நானும் கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது போகிறேன், பேசாத இங்கே வந்துடு, 1000 ரூபா பணம் தருவாங்க, தங்கத்துக்கும் வீடு இருக்குது, இந்த வயசை அந்த பார்த்துக்கணும். அப்போ நான் சொன்னேம்மா, நம்ம வர நேரத்துக்கு செத்து போச்சுன்னா நான் எங்கள் அம்மா போவேன் அப்படின்னு சொன்னேன். ஐயோ அது சாவாதுடி, நீ செத்து விடுவா, அது சாவாதுன்னா.
நான் போய் சேர்ந்த நேரம் 6 மாதத்தில் அவங்களும் செத்துட்டாங்க. சரி, அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் அங்கேருந்து வந்து அந்த ராயப்பேட்டைக்கே வந்தேன். அப்பாலாம் இருந்த இடம் நம்மளும் பிறந்த இடமாச்சு, அங்கேயாவது நம்மளுக்கு எங்கன்னா வீடு கொடுக்க மாட்டாங்களா, அவங்க வீட்டையாவது போய் அடைக்கலம் கேட்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ராயப்பேட்டை. அப்பா நாங்கள் இருந்த இடத்துலையே ஒரு இடத்துல அப்பாவும் பால்காரன்னு ஒருத்தர், அவங்க பால்காரெலாம் இறந்துட்டாரு. அவங்க பிள்ளைங்க என்ன மாதிரி இருக்கிறவங்க தான். அவங்க என்ன பண்ணாங்க, வீடு கேட்டு தான் இங்கே வந்து இருந்தாங்க. உடனே என்ன பண்ணி வீடு கொடுக்கல, அவங்க வேற ஒருத்தர்கிட்ட சாத்தி விட்டாங்க. அவங்க என்ன பண்ணால் கண்ணகி நகரில் இருக்குது அப்படி சொல்லி மறுபடியும் கண்ணகி நகருக்கு போனேன். போய் அங்கே ஒரு 4 வருஷம் இருந்தேன். அங்கே 4 வருஷம் இருந்துட்டு அந்த தண்ணி தூக்கின்னு மேலே ஏற முடியலன்ட்டு மறுபடியும் இங்கேயே வந்தேன் ராயப்பேட்டைக்கு. அங்கே ஒரு வீடு தான் அவன் கேட்டான் பாருமா, 80,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்துட்டேன். அப்போ அந்த சைன் எடுத்து போட்டேன்னு சொன்ன பாருங்க. கண்ணகி நகர் போயிட்டு இவங்க வீட்டுக்கு வரும்போது 2010 ஒரு பொம்பளை அந்த சைனை அறுத்துட்டான். 1.5 சைன் கஷ்டப்பட்டு அப்போ தான் போட்டேன். அந்த சைனை அறுத்துட்டான். அதுக்கு ரோட்டில் போகும்போது பஸ்ஸில் கண்ணகி நகர் இந்த வள்ளூர் சிலையாண்ட போய் பஸ் ஏற போனோம். அது மேலே கோயிலாண்ட போய் பார்க்குறேன், சைனை காணும். சைனை அறுத்துட்டாங்க. ஒரே குய்யோ நைட்டு ஒரு வீட்டை வேலை செஞ்சுருந்தான். அப்போ அவங்களாண்ட போய் சொல்லிவிட்டு அப்படியே அங்கே போய் அப்போ கச்சேரி ரோடு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணி இங்கே வந்து இது ஒரு இருக்குது வீடுன்னு சொல்லி நல்லா மாதிரி பேசி கீசி சரி நல்லா நம்ம யார் அது? பால்காரர் அப்பாவுக்கு பால்காரன்னு அதான் பழக்கம் அந்த ஏரியாவில். அவங்க பசங்க பொம்பளை பசங்கள்லாம் பழக்கம். அவங்களுக்கு ஒரு தம்பிக்காரன், அவங்க தான் அந்த வீட்டுக்கு இன்சார்ஜ் இப்போத்திக்கு. அப்போல்லாம் அவங்க தான் நல்லா பேசுவாங்க. அந்த பழக்கத்தில் அந்த வீட்டுக்கு காலி ஆகுதுன்னு சரி போயிட்டு தான் நான் என்ன பண்ணேன், பணம் 80,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு. எங்கேருந்து 80,000 ரூபாய் பணம்? அதான் நான் இந்த சேர்த்தேன், இந்த வேலை செஞ்சுட்டு அங்கங்கே வேலை செஞ்சீங்களா அதை பேங்க்கில் போட்டுட்டு சரி வாடகை கொடுக்கணுமே, நம்மளால வேலை செஞ்சு வாடகை தர முடியாது. நம்ம பேங்க்லேருந்து பணத்தை எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். 80,000 ரூபாய் வச்சுருந்தேன் நான். அப்போ அந்த 80,000 ரூபாயை கொடுத்துட்டு அவங்க வாடகை 30,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. 40,000 ரூபாய்க்கு வட்டி தருவாங்க. 700 ரூபா வாடகை அந்த வீடு. அந்த 700 ரூபாய்க்கு எனக்கு சாப்பாட்டு செலவே கிடையாதுமா. ஒரு வீட்டை மந்தவெளியில் ஒரு வீட்டை வீட்டை விட்டு வந்து தான் அவங்கக்கிட்ட தான் வேலை செய்யும். இன்றைக்கி அவங்க கூட இந்த ஒரு வருஷமாக டெய்லியும் வர பொம்பளை பேச்சு கேட்டுன்னு அவங்க கூட இது பண்ணிட்டாங்க. சரியா என்னாலையும் செய்ய முடியல வேலை. இங்கே இருந்துட்டு போயிட்டு வேலை செய்யும். அதுக்குள்ளே நான் எல்லாம் காசுங்களை சேர்ந்து ஒரு தீபாவளிக்கு பொங்கலுக்கெல்லாம் வேலை செஞ்சோம்னா 2,000 ரூபாய் கொடுப்பாங்க. சாப்பிட்ற சாப்பாடு பொருளெல்லாம் நல்லா தருவாங்க. காசெல்லாம் மதியம் அந்த நேரம் செலவு இல்லை. அந்த காசு அப்படியே எடுத்துன்னு போய் சேர்த்து இப்போ 1,00,000 ரூபாய் ஆகிட்டோமா. இப்போ எதுக்குமா என்னை இட்டுன்னு போய் முதியோர் சேர்த்து? ஏன் திடீர்னு? என்னால் முடியலம்மா, தூக்கமே இல்லை எனக்கு. நினச்சி உங்கள் தம்பிங்கள்லாம் எங்கே இருக்காங்க? அண்ணன் தம்பி எல்லாம் பல்லாவரத்தில் இருக்காங்க. உங்கள் அம்மாவை பார்த்துட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு? அது பார்த்து ஆகிப்போச்சு. வீட்டை விட்டு வந்த பிறகு நான் பார்க்கல. எத்தனை வருஷம்? 20 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ உங்களுக்கு என்ன வேணுமா? என்னை முதியோரத்தில் சேர்த்துங்க. எதுவுமே வேணும். இப்போ 1 வருஷமாக அந்த கை பயங்கரமாக ஊசி போட்டாமல் எடுத்து பார்த்தா எலும்பு தேஞ்சு போச்சுமா. வேலை குறைச்சி இப்போ என் வேலையை என்னால் செய்ய முடியல. இப்போ இந்த 2 மாதமாக இந்த கையும் வலி எடுத்துக்கிச்சு. இப்போ எதுவுமே இப்போ என் வீட்டு சாமான்லாம் இருக்குங்க. மிக்சி, கிரைண்டரு, சிலிண்ட்ரு, கேஸ் அடுப்பு, ஃபேனு, தட்டு முட்டு சாமான் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து நான் ஒப்படைச்சிட்றேன். உங்கள் காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்னை இட்டுமே அங்கே சேர்த்துருங்கன்ற என் காலெல்லாம் நான் நினைக்கிறேன். உங்கள் காலம் முடிஞ்சு அது எல்லாமே அந்த அனாதை ஆசிரமத்துக்கு போட்டு சொல்கிறேன். நம்ம 10 ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாஷம் இல்லாதவங்களுக்கு சேரணும். அது நம்ம செத்து போயிட்டா அது யார் எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரியாது. இல்லை நம்ம கஷ்டப்பட்டுட்டு அங்கே போய் சேரணும். இப்போ சொந்தக்கார கூட இருக்காங்க, அவங்க கிட்ட போனோம்னா நாளைக்கு எப்படியும் உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து நம்ம சாவை தூக்கின்னு போயிடுவோம். அம்மா தம்பி அண்ணன் எல்லாம் யாரும் ஒரு வாட்டி வந்து பார்க்க கூட முயற்சி எடுத்து 2 சந்து தான் நான் போனேன்னு வீட்டை விட்டு அந்த மந்தவெளி வீட்டு வேலை கை வஞ்சிச்சுன்னு. அவங்க இருக்கிற வீட்டுக்கும் நான் செய்கிற வீட்டுக்கும் 2 சந்து தான். யாருமே வரல, இன்ன வரைக்கும் யாருமே வரலை. ஆனால் வியாபாரக்கிட்ட அது அசிங்கமாக சொல்லி வச்சுக்குது அம்மா. இன்னும் கேட்டிங்கன்னா தேவையில்லாத கதையெல்லாம் அவங்களாம் என்கிட்ட சொல்லணும். உன்னை பார்த்தா அந்த மாதிரி தெரியவே இல்லை, போய்த்துன துணி போய்த்துன்னு குஞ்சிக்கினே போகிறேன். எவ்வளோ 10 ரூபா அவ்வளோ வேலை வாங்கினாங்க, 10 ரூபா கொடுத்தோட வாங்கிக்கிறேன். முன்னால் இருக்கிற வேலைக்காரங்களாம் கொடுக்க மாட்டாங்க போலன்னு திட்டுவாங்க. உங்களுக்கு தங்க இடங்குது, ஆளுக்கு ஆதரிக்க ஆள் சொல்கிறதுக்கு ஆளுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறது? அதுக்கு தகுந்த மாதிரி தானே அட்ஜஸ்ட் பண்ணி. நாங்கள் என்னம்மா செய்யணும் உங்களை சேர்த்து விடணும்? அனாதில் ஒரு சேர்த்து விட்ருங்கம்மா. எல்லா பொருளும் கொடுத்துட்றேன், என்னை சேர்த்து விட்ருங்கம்மா. ஆனால் நாளைக்கு எதுனா ஒன்று இவங்க யாருமே வரக்கூடாதும்மா. அவனுக்கு வேணே வேணும். நீங்கள் ஒரு வக்கீல்கிட்ட பேசுங்கம்மா.
நீங்கள் எங்கள்கிட்ட எல்லாம் உங்கள் பொருளெல்லாம் கொடுக்க வேண்டாம். ம் ஒரு வக்கீல் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் வக்கீல்கிட்ட பேசுங்க. உயில்னு ஒன்று இருக்கு. ம் உயில் எழுதி வச்சிருங்க. சரி. இந்த பொருள் எங்கிட்ட இருக்கு. ம் இது வந்து அனாதாசிரமத்துக்கு போய் சேரணும். ஏதாவது கஷ்டப்படுறது குழந்தைகளுக்கு போய் சேரணும்னு எழுதி வச்சிருக்கு. ம் சரியா? சரி. அப்புறம் விசாரிப்போம் ம் யார் சேர்த்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி. ம். உங்கள் வீட்டுக்காரரை பார்த்துட்டு எத்தனை வருஷம் ஆச்சுமா? அதான் அவன் தாலி வாங்கின்னு போனான் பாருங்க. அதான் ஆயிடுச்சு. அப்பா இறந்து 12, அதான் 8 வருஷம் பொறுத்து 4, 8, 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் பொறுத்து 6 மாதம் கணக்கு பண்ணிக்கோங்களேன். 80 செத்தார் அப்பா. அந்த 12 வருஷம் கழிஞ்சு போய் அதுக்கப்புறம் ஒன்று சேர்த்து வச்சாங்க. 6 மாதம் தான் இருந்தேன். அப்போ இந்த இடத்துக்கு பிரச்சனைக்கு அவசரம் நான் தான் உடந்தையா இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த தாலி கேட்டு வாங்கின்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி ஆஹா. இருக்கு. எனக்கு பிடிக்கல மேடம். அவங்களோட நடவடிக்கை, அவங்களுடைய யாரு தெரியுதாமா? தெரியலையே. தெரியலையேம்மா. உங்களுக்கு தெரியுதா யாருன்னு? தெரியலையே. உங்களுக்கு எவ்வளோ குழந்தைங்க? எங்களுக்கு ஒன்றும் குழந்தை இல்லை. ஏன்? அது அந்த அம்மாவை தான் கேட்கணும். எந்த அம்மாவை? நம்மள முதல் தாலி கட்டினோமே அந்த அம்மாவை. அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணல. ஏன் கல்யாணம் பண்ணல? இது ஒரு கேள்விங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வைராகின்னு ஒன்று இருக்குது. ம். எனக்கு என்னுடைய வைராகின்னு ஒன்று இருக்குது. என்னங்க வைராகியம்? மனிதனாக பிறந்தா எல்லாத்தையும் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதும்மா. அதனால் இப்போ கூட நான் வந்தது அந்த அத்தை மகா. ம். புரியுதுங்களா? அவங்க பேர் என்னது? சாந்தி. யாரு தெரியுதா? ம் இதுதான் உங்க சாந்தி. அப்படியா? சரி. ஐயோ கடவுள். சரி, நல்லா இருக்கேம்மா. இருங்க ஒரு நிமிஷம், தப்பாக நினைக்காதீங்க. பேசாத. ஆ எனக்கு வேணாம் மேடம். அப்படின்னு சரி. அதனால் கேட்டேன். அதனால் வந்தேங்க. நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணல? பண்ணலை. எங்க இப்படி விட்டீங்க? நான் விடலை. அந்த அம்மா தான் என்னை விட்டாங்களோ வழி. நான் அந்த அம்மா தாலியை கழட்டி வாங்கிட்டு போயிட்டீங்களாமே. கழட்டி வச்சுட்டு இருந்தாக்கா? கைட்டுலாம் வைக்கல கைட்டு மேடம். வாங்க கேட்டா பிள்ளைங்க வீடு பிரச்சனை தான். எல்லாரும் சொல்லலாங்க, தாண்டுற குற்றத்தை மறைச்சிக்கலாம். கழட்டி வச்சுட்டாங்க. கழட்டி ஆம்படியானா இருக்கும்போது நான் கழட்டி வைக்கலாமா அப்படின்னு. இது தேவைதானா அப்படின்னு கேட்டேன். எத்தனையோ முறை ஆதின்னு கேட்டோம். ஏதோ அதுதான் நீங்கள் ஏதோ கட்டிங்க அதனால தான் சொன்னாங்க அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த அம்மாவுக்கு ஃபுல்லாக ஆர்டர்லாம் நாங்கள் கொடுத்துக்கிடுத்து எப்படி இருந்தோம். ஆனால் இந்த அம்மாவுடைய நேரமோ என்னவோ தெரியல. அது இவ்வளோ இதுவாகிப்போச்சு. அதனால் 10 வருஷமாக இந்த அம்மா என்ன கூட இருந்திருந்தாங்க. கல்யாணம் ஆகி 86 பிரிஞ்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது எங்கள் அத்தை மக்குங்க. அப்படி இருக்கும்போது நானும் ஒன்று, அப்பாவும் கொஞ்சம் வெளியில் போயிட்டார். நாங்கள் மொத்த பேரும் நல்ல அன்பாக ஆதரவாக நல்ல சுபாவத்தோடு தான் வாழணும். இப்போ கூட நேற்று கூட முதல் நாள் வந்து போனாங்க, இந்த அம்மா கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் இப்போ இந்த அம்மாவுக்கு இது தேவைதானா அப்படின்னு என்னால் வேறு ஏதோ நடக்க முடியாதுல்ல. சொத்து சுதந்திரத்தோடு இருக்கும்போது இதெல்லாம் தேவைதானா அந்த அம்மாவுக்கு அப்படின்னு நாமளும் கேட்டோம். எல்லாம் தம்பிங்க தங்கச்சிங்கெல்லாம் எல்லாம் இந்த பாசப்பிரிவினைன்னு ஒன்று இருக்குதுங்களே, அந்த மாதிரி நல்லா ஒற்றுமை வாழ்ந்து இந்த அம்மாவா தனக்கு தானாவா எல்லாம் இதுவாகிப்போச்சு. பொறுத்த போவானாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? ஏன் அவங்களுக்குள்ளவே ஒன்று இருக்காது. யாரும் ஒத்துக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும். அதை யாருமே கட்டுப்படுத்தவும் முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ கூட நேற்று கூட இப்போ வந்தது காரணம் என்ன தெரியுங்களா? நான் வந்ததுக்கு தேவையில்லை, அந்த அம்மா அந்த இடத்துல இருக்கணும்ன்ற இது இல்லைப்பா, நல்ல மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டு எடுத்து போட்டு போகலாம்ப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயா, அவங்க இங்கே வந்தது உங்களை குற்றம் சொல்றதுக்காக இல்லை. அவங்க ஒரு அனாதாசிரமத்துல சேர்த்துறதுக்காக கேட்டாங்க எங்களை சேரணும், என்ன சேர்த்து விடுங்கன்னு. குடும்பம் இருந்துட்டு எதுக்கு அவங்க அனாதாசிரமத்துக்கு போனோன்னு நாங்கள் தான் உங்களை வர வச்சோம். அதைத்தான் நானும் இந்த நீங்கள் கேட்டீங்க இல்லையா அந்த கேள்வி, அந்த அம்மா அனாதை இல்லத்தில் இருக்கணும்ன்ற இது இல்லைப்பா. இத்தனையோ பேர் இருக்கலாம். நாம் இருந்து பல விதமாக அனாதை இல்லத்துக்கு அனுப்புறதுக்கு அப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? நான் சொல்லிட்டேன். நான் சொன்னேன், ஆனால் அந்த அம்மாவனுடைய சிஸ்டம் என்னவோ போக்கு நீ இப்போ இன்றைக்கும் சொல்கிறேன், அன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன். நான் அதை தான் சொல்லிட்டு வந்தேன். நேற்று வந்ததுலேருந்து கூட எல்லாரும் என்னப்பா சமாச்சாரம், இந்த அம்மா அப்பா அம்மா எங்களை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு கெட்ட பேர் நல்ல மாதிரி அவங்க மாமானை எப்படி நடந்தார், எங்கள் அம்மா எப்படி நடந்தாங்கன்றது இது எல்லாமும் நான் இன்னமும் மாறல. அந்த அம்மா கட்டி வச்சுறதுனால தான் நான் தாலி கட்டின வழியை நான் கூட கேட்கல. இருந்தாலும் ஒரு பஞ்சாயத்துக்கு 2 பேர் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் அனுப்பிச்சோம்.
அப்போது இந்த அம்மா இதுன்னா ஏதோ ஒரு ஆர்வ இதனால பேசுவாங்க இல்லையா, பேசுனாங்க, தீர்ந்து போச்சு. இது வெல்லுமும் வாழ்ந்துட்டோம். 86 லாஸ்ட் மாதம் பிரிஞ்சாங்க இந்த அம்மா. உடனே எனக்கும் அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. சரி 31 வருஷம் ஆச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்துக்கிறீங்களா? நான் ஒன்றும் பார்த்துக்க இப்போ மாட்டேன். ஒன்றா சேர்ந்து வாழறீங்களா? இப்போ நீங்கள் யாரோட இருக்கீங்க? நான் யாரோட இப்போ தனியே தான் இருக்கிறேன். உங்களுக்கு வீடெல்லாம்? எனக்கு வீடெல்லாம் ஊரில் இருக்குது. நீங்கள் எங்கே இருக்கீங்க? இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணதுனால இந்த அம்மாவை கூட போய் சேர்ந்துருப்பான்னு அப்பா அனுப்பிச்சாரு. 10 வருஷம் தான் இவங்களாண்ட இருக்கும்போது கடன் போக்கு நீங்கள்லாம் ஏதோ என்னால் முடிஞ்ச லெவல் பார்த்தாச்சு, தீர்ந்து போச்சு. அதே நானே இந்த அம்மாவுக்கு சொன்னேன், குழந்தை பெற்றுக்கிறோமோ பெற்றுக்கலையோ 2 பேரும் தன்னால் நல்ல மாதிரி செத்துட்டு போகணும் அப்படின்னு அந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லிட்டேன். எவ்வளோ அப்போ சொன்ன வார்த்தை பூரா இப்போ இடிக்குது. ஆனால் ஆத்திரம் அறிவுக்கு சத்துருன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இவ்வளோ காலமாக இந்த உடம்பு அந்த அம்மாதோட இல்லை, அதே மாதிரி நான் எவ்வளோ ஒரு புண்ணியம் செய்யணும் பாவம் செய்யணும் அதெல்லாம் நேற்று கூட இவ்வளோ செய்த பிற்பாடு கூட வேணாம்பா நல்ல மாதிரி போட்டோம்பா அனுப்பும்பா அப்படின்ட்டு என் உடல் அவ்வளோதான். ஆனால் அவளுக்கு அவ்வளோ ஒரு தொந்தரவு எல்லாம் ரொம்ப நதி இன்னைக்கு கூட வரும்போது நம்பி நிற்கிறான். ஆனாம்பா அது நீ எதுனா நான் பேச மாட்டேன். அவளுக்கு எனக்கு வர வேண்டிய இன்னைக்கு நியாய பிரகாரம் பார்த்தா அது 20 லட்சம் ரூபாய் சொத்துக்காரி. இன்னைக்கு வந்து அனாதை உழைக்கரிசி இவளுக்கு தேவை, உழைக்கரிசி சாப்பாடு. சாரிம்மா இவ்வளோன்னு சொல்கிறேன், வந்துடுது ஆத்திரத்துக்கு கோளாட்டில். உழைக்கரிசி தேவை, அந்த உழைக்கரிசி அழுந்து போட்டு துணுட்டு வெளில போயிட்டு. நீங்கள் பார்த்துப்பீங்களா அவங்களோட வாழறீங்களா? என்னம்மா வாழறீங்களா அவங்களோட அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ரைட்டு, ஒத்துக்கிறேன். இப்போ கூட தான் நேற்று காலையிலேருந்து இவன் தம்பி எல்லாம் வந்தாங்க. இப்போ அங்கே தான் உட்காந்துங்கிறாங்க. உன் விருப்பம் என்னவோ அது செய்யுமாம்மான்ட்டான். உன் விருப்பம் என்னவோ அது செய்யணும். அவரை விடுங்க, எல்லாரும் அதுதான் சொல்கிறேங்களே. அவங்களெலாம் யாரும் அது என்னென்னமோ சொன்னால் கூட நான் ஒத்துக்க மாட்டேன். உலகமே தலைகீழாக இருந்தால் கூட ஒத்துக்க மாட்டேன். இருந்தாலும் இந்த அம்மாவோட நல்ல மாதிரி போகணும். ஆனால் இது மாதிரி அனாதை இல்லத்தெல்லாம் போகக்கூடாது. நான் கேட்கறது நீங்க பதில் சொல்லல. சொல்லுங்க, அவங்களோட வாழறீங்களா அப்படின்னு அந்த அம்மா சம்மதம் இருக்குதா? இருங்க, அந்த அம்மா சம்மதம் இருக்குதா? நேராக இப்போ இது பிரிஞ்சாங்க இல்லையா, இது அத்தை மகள் இல்லையா, நேராக இந்த அம்மா வந்து யாரும் கேட்குறோம் அப்படின்னு கேள்வியே கேட்க முடியாது. அங்கே வந்து நீங்கள் என்னென்னு உடனே யாருமே பேச முடியாது, யாருமே கேள்வி கேட்க முடியாது, வாழலாம் வந்து. ஆனால் இந்த அம்மாவுக்கு என்னாகும்? உங்களுக்கு விருப்பமா? எங்களுக்கு விருப்பம். நானும் இந்த அம்மா சித்த நல்ல மாதிரி இருந்து எங்களோட இருந்து வாழ்க்கை செய்துட்டு போனால் நல்ல மாதிரி இருந்து தூக்கி போட்டு போகிறோம். அதுதான் நான் சொல்ல முடியும். சுற்றுலாத்தான் அதுதான், வேறு எதுவும் நான் சொல்ல மாட்டேன். என்ன சாரி, சூப்பர் அந்த மாதிரி. ஆனால் சூப்பர். இந்த அந்த உடல் மேல் பட்டு இப்பவும் சொல்கிறேன். ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணிட்டேங்க நீங்கள் லைஃப்பில். இல்லைம்மா, ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. என்னன்னா உங்க அப்பா உங்களை செல்லம் கொடுத்து கெடுத்து ரொம்ப கெடுத்துட்டாங்க. எவ்வளோ பெரிய மனுஷர் அவர் என்ன சொன்னார்னா, நல்ல மாதிரியா பார்த்துக்கிட்டு நானே தூக்கி போட்டுட்டு போறேன்னு சொன்னார். ஆமா, வேண்டாம் மேடம், அனுபவிக்க வேண்டிய வயசுலயே எல்லாம் போயாச்சு. அப்படியெல்லாம் கிடையாதுமா, 50 வயசுக்கு மேலதான் துணை தேவை. இல்லை, எனக்கு வேண்டாம் மேடம். மிஸ் பண்றீங்கம்மா. வேண்டாம், எனக்கு வேண்டாம். பொண்டாட்டி இருக்கும்போதே இன்னும் ஒரு தொடர்பு வச்சுக்கிறாங்க. இருக்குது, தனியால வாழ்ந்துருக்காரு. அது இங்க சொல்ல மதிக்கிறாங்க. கிடையாது ஏங்க, இவ்வளவு கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகல, வேற ஒரு பொண்ணோட தொடர்பு. இவ்வளவு கல்யாணம் சொல்லக்கூடாது அத்தை, இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு. கல்யாணம் ஆன பிறகுதான் தெரியும். இந்த அம்மா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாரு. அது கல்யாணத்துக்கு முன்னாடிமா, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன். எனக்கு வேணாம் மேடம், இந்த கதை பேச எனக்கு பிடிக்கல. மறைக்கிறது இந்த அம்மா செய்த குற்றத்தை மறைக்கிறது. என்ன குற்றம் பண்ணாங்க இந்த அம்மா? என்ன குற்றம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன கேட்குறீங்களா? என்ன நீ என்னடா யார் 1.5 ஏக்கர் எழுதி வைக்கும்போது நீ யாருன்னு தெரியாதரான்ட்டாங்க. புரியுதுங்களா? கோல வழியம்மன் கோயிலாண்டு இந்த அம்மா நான் வாங்கினது பூரா இந்த அம்மா மேலே எல்லாம் அதிகாரத்தெல்லாம் செலுத்தினேன். ஆசையோட அன்போடு எல்லாத்தையும் செலுத்தி எல்லாத்தையும் கடைசியில் நீ யாருன்னு கையெழுத்து போடும்போது என்னுடைய தகப்பனார் மேலே வாங்கினேன் சொத்து இந்த அம்மா மேலே, அவங்க அப்பா அம்மா இவங்க அம்மா மேலே எழுதினார். சாந்தி நல்ல மாதிரி வாழுங்கம்மா, நீ அந்த அம்மா செய்தோட உனக்கு தாண்டி அடைய போகுது அப்படி இப்படின்னு அவங்க அப்பா தான் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அப்படிலாம். ஆனால் மிஸ் தான்றது இருமா போதுச்சு இந்த அம்மாவுக்கு.
இருமாப்புலாம் அடங்கி ஒடுங்கி வந்து நின்று போச்சு. அதனால் அந்த இருமாப்பு கூட இருந்து கூட நான் ஏற்றுக்கிட்டு நான் நல்ல மாதிரி எடுத்து போட்டுறேன். இதுதான் நான் சொல்ல முடியும். மற்றது ரொம்ப தப்பு பண்றீங்கம்மா. மற்றதெல்லாம் எது சொல்ல முடியும்? அப்படி இருமா, இன்னைக்கு சொல்கிறேன், இதை நான் சொல்லக்கூடாது. ஆனால் நான் உன்னை அறியாத செய்தது நீ செய்ததுடான்னு நான் கீழே படுறேன், நீ என்னை காட்டிடு. இதுதான் கடவுள். எல்லாத்துக்கும் அஞ்ச மாட்டாங்க பத்தியா? ஏதாவது அது யாருக்குமே அஞ்ச மாட்டாங்க. இவ்வளோ சொல்கிறேன்னு சொல்லணுங்களா? நீ நான் தான் சொல்கிறேன். எனக்கு வந்து இப்படிதான் நடக்கணும். அதே தான் பார்த்தீங்களா எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? இதே தான் இப்படிதான் பண்ணி நீ செய்த அக்கிரமுக்கு கோபம் காட்ட சொல்லுங்க. கோபம் தெரியுது. செய்த அக்கிரமம் எவ்வளவா இருந்தாலும் பண்ணல சொல்றாங்க. இல்லம்மா, டெஸ்ட் பண்ணீங்க. நான் எத்தனை வீடு அந்த துரோகம் சொல்லல அவர் அந்த வீட்டு விஷயத்த சொல்றாரு. என்ன ஏன் மனசாட்சி விரோதம் அந்த பொம்பளை பண்ணது தானம்மா சொன்னேன் இல்லம்மா. இப்போ எனக்கே தெரியாதுமா. அவங்க அம்மா செஞ்சது, உங்க அத்தை செஞ்சது, அவங்க தம்பிக்காரனும் செஞ்சுதான் அந்த வேலையை. அந்த புரோக்கர் பண்ணி தான் கூப்பிட்டாந்து கேட்க சொல்லு. இந்த அம்மா அது கூட இந்த அம்மாவை சொல்லித்தான் ஒரு தங்கச்சி சொல்லிச்சு. இந்த அம்மாவுக்கு குழந்தை உருவாச்சான், அது அவ தாயே கிடைச்சாலாம், அதுக்கு இந்த அம்மா உடஞ்சியா இருந்தாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி எங்களுக்கு சில அவளுக்கு விருப்பம் இல்லை கழிச்சிட்டு அதை போய் நீ ஏன் கேட்டிருப்பாடா, நீ ஏன்னா அந்த மாரி சொன்ன. நான் சொன்ன வார்த்தை, உயிர் போதா என்ன கூட இருந்துட்டு போட்டோம், அதுதான் சொல்லுவேன். அவங்களுக்கு தெரியாது அது அபார்ஷன் பண்ணுறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியலையா. அம்மா நான் தப்புன்னு நான் ஒத்துக்கலையே, நான் அந்த நீ செய்து தப்பு அப்படின்னு நான் சொல்லி ஒத்துக்கிறேன்னா என்ன ஒன்று தான் என்று இருமாப்பு பேசும். ஆனால் சின்ன வயசில் அவங்களுக்குலாம் தெரியாதுன்னு ஒவ்வொருத்தரும் ஆடிக்கிட்டான். இப்போ நான் ஆடலை அடங்கலை, அப்பவும் ஆடலை. அப்பா ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சு ரொம்ப 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 செல்லம். என்னென்ன பண்ணுவாங்க இவங்க? யாரு இவங்க? அதாவது உன் பொருள் வீட்டு பொருள் கூட எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் குடும்பம் தனியாக வச்சாங்க, கொஞ்சம் தூக்கு எடுக்கணும், அந்த பொருள் அவங்க வீட்டில் போயிட்டோம். ஆனால் நல்லா கண்ட்ரோல்லாம். ஏன் இப்படி கெட்டுப்பட்டாலும் இடையில அப்படின்ற ஒரு ஆத்மா தான். புரியுதா? இதுதானே வழி. இந்த அம்மா மேலே நான் செய்து சொல்கிற வேண்டிய. யாரோட இருக்கீங்க இப்போ? இப்போ நான் தனியாக தம்மா இருக்கிறேன். உங்களை யாரும் பார்க்குறது? யாரும் நீ அண்ணன் தம்பிக்கு இந்த தம்பி யாருமே கிட்ட வரக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் அந்த பெரிய ஊடு எங்கே அவங்களுக்கு தெரியும். வேறு கது சாயந்தரம் நம்ம கயனியில் போய் ஒரு பக்கம் சுற்றிட்டு வந்தோம்னா அந்த ஒரு கரிசி போட்டு ஆக்கி தூட்டுவேன். ஆக்கும்போது நினைப்பேன், சொல்லுவேன், அடிப்பா இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல செல்வம் தான் நான் வாழ வேண்டிய இடத்த விட்டுட்டு போட்டியே, நீ நல்லா இருக்க மாட்டேற அப்படின்னு அந்த வார்த்தை மட்டும் சொல்லு. இது சோப்பாடு போடும்போது சாப்பிடும்போதுமா உணர்ந்துக்குன்னு சாப்பிட்றேன்ல, இதை பாருங்க, என் அண்ணன் தம்பி கூட எடுத்தார முடியாது சாப்பாடு, இந்த கையால் செய்து அப்படியே ஆயப்போனது. இது ஏன் உயிரோடு செத்து போயிருந்தால் பரவாயில்ல, உயிரோடு இருக்கும்போது இப்படி ஒரு இதுவா கர்மான சர்மம், இப்படி கர்மானத்தில் நாங்கள்லாம் பிறந்து வாழல. நீங்க அவர் எப்படி கூப்பிடுவீங்க? எனக்கு எப்படி கூப்பிடுவாங்க உங்களை? எப்படி மாமான்னு உங்க மேல உயிரே வச்சிருக்காரு. சாந்தி சொல்றது எடுத்துக்க சாந்தி, என்கிட்ட பேசாத. சரி வேண்டாமா, இவ்வளவு நான் ஒரு விஷயம் சொன்னா வேண்டாமா. சாந்தி நான் சொல்றது கேட்பீங்களா? நான் சொல்றது கேட்பேன். இந்த ஆணுவம் நல்லது கிடையாது. இல்ல எனக்கு நமக்கு நம்ம குடும்பம் தான் பெருசு. அம்மா ஒரு விஷயம் வேணாமா, அம்மா நான் ஒரு விஷயம் சொன்னா கேட்பீங்களா? சொல்லுங்க. எப்பவுமே ஒரு குடும்பத்துக்குள்ள நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், ஈகோ ப்ராப்ளம் இருக்கும், ஆணவம் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனா நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆணி வேறுங்கிறது நம்ம குடும்பம் தான். அந்த குடும்பம் இல்லாம வாழ்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப ட்ராஜடியா தான் போயிருக்காங்க. அது ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கலமா எனக்கு. இப்பதான் அது உங்க தப்புமா, அவர் தவறு கிடையாது, உங்க தவறு. அது தவறா கடைசி வரைக்கும் அதே தவறா போட்டோமா. நீங்க இவங்களை ரொம்ப நேசிச்சிங்களா? ஏம்மா நேசிக்காதுன்னா அந்த கட்டை விழுந்ததுனால தான் அவளுக்கு அலோடும் நான் சொல்லுவேன்னா. ஆனால் அழுகு வருது, அடிச்சு போகணும்னு வருது, ஆத்திரத்தா போய் சொல்லணும். அவளும் அப்பா நினைக்காதீங்க. ஆனால் இருந்தால் இந்த பொண்ணு வந்து இங்கே நிற்க வேண்டியதா. நீங்கள் 2 பேரும் பிரியறதுக்கு ஒரு காரணம் என்ன? பிரியறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மா மேலே இவங்க அம்மா மேலே 1 லட்சம் ரூபாய்க்கு சொத்து வாங்கி வச்சாருங்க.
அதான் அந்த அம்மா மேலே பொண்ணுக்கு தானே சேருன்னு சொல்லுவாங்க. அதை இந்த அம்மா கையெழுத்து போட வந்துட்டாங்க. சாந்தி உனக்கு யார் இது, நீ கூட வரணுமா சாந்தி அப்படின்னு நான் கேட்டேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னாங்க. சரி வேறு ஒன்றும் இல்லையா, இந்த அம்மா மாங்கல்யத்தை கழட்டி வச்சுட்டு உள்ள 10-15 நாளாக இது எனக்கு எதுக்கு கையெழுத்து போட்டாங்க இவங்க? அது ஏம்மா அந்த சொத்துக்காகோசம். இப்போ நாங்கள் அப்பா மேலே தங்கச்சி மேலே எழுதி வச்சுட்டாரு இல்லையா, நான் சம்பாரிச்சு சொத்து அது. உங்க அப்பா வந்து இவங்க அம்மா மேல? ஆமாம், தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சி அவங்க மேல எழுதி வச்சு அவங்க மேலே எழுதினாரு. டேய் நீ சம்பாரிச்ச சொத்து நீ தான் அவள் இருந்தால் அது சாத்தி உனக்கு அடக்கி போடா அப்படின்ட்டு எழுதினாரு அன்பா. இவங்க அப்பா செத்துட்டாரு. புரோஜனம் இல்லாதவங்க அப்பா வந்து எழுதி வச்சுட்டாங்க. அவங்க அப்பா எங்கள் அப்பா சொத்தை அபகரிச்சிட்டானுங்க. அப்பாவையும் சா வச்சுட்டு அப்பாவுடைய சொத்து பூரா அபகரிச்சு இவனுங்க ஊரை சுற்றி இப்போ வீடு வாங்கி வச்சுன்னு இவங்க கொண்டாட்டம் வச்சுங்கிறானுங்க. வழி மெட்ராஸுக்கு என்ன வழின்னே தெரியாதுமா. அவங்க அப்பா ஊரை போய் கேளுங்க, அவர் எவ்வளோ வசதியில் அவர் வாழ்ந்தாருன்றது தெரியும். எங்கள் அப்பா எப்படி வாழ்னா, என்ன மரியாதையோட வாழ்னா, ரீசனோட வாழ்னா அப்படின்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லு, ஒன்று வேண்டான்னு சொல்ல. ஆனால் என்ன பார்க்க உன் நயல் பட்டா கூட தோசை வேணே வேணாம். பார்த்தாவே பிடிக்காது, இவங்க கூட்டமே பிடிக்காது. கோபம் பாவத்துக்கு அஞ்சாவது கூட்டமே பிடிக்காதுமா எங்க அப்பாவுக்கு. சும்மா தேவையில்லாத இவங்களா ஒரு எடுப்பு கதை இப்படி வந்து பிரச்சனை கடைசியில் சரிதானா எல்லாத்தையும் போட்டு கடைசியில் நாங்கள் வந்து அவர் கொஞ்சம் இந்த ஆட்டியான ஆளுங்க எங்கள் மாமனார் அவர் தான் எல்லாரும் பார்த்தோம். சரிதான் உடனே இவர் அதான் பாய போடுவாங்க, அம்மா எல்லாம் சாப்பிட்டுக்கு போட்டலாம் எல்லாம் அப்படியே பார்த்தாரு. அப்படியே அவ்வளோதான் மிஞ்சி போச்சு கதை. புரியுதா? எல்லாரும் அதே சாப்பாடு தானே சாப்பிட்டாங்க. ஆமாம், ரத்தம் வந்ததுமா அப்பாவுக்கு. எல்லாம் வெட்டி அப்படியே வந்தவங்க அத்தனை பேரும் கேட்டாங்க என்ன, எனக்கு அப்பா செத்துட்டாருன்ற பதட்டத்தில் ஒன்றும் சொல்ல தெரியல. இன்னைக்கு இட்டுன்னு போய் நாளைக்கு மறுநாளே செத்துட்டாருன்னா என்ன அர்த்தம் அது சொல்லுங்க. அவர் தான் எனக்கு ஆதரவாக இருந்தார். அவர் போன பிறகு இவங்க ஆடின ஆட்டம் இருக்குது பாருங்க. ஐயோ இந்த கூட்டமே வந்து உள்ள பூந்துக்குன்னு என்ன அமக்கலம் பண்ணிட்டாங்க தெரியுமா. இப்போ எங்கள் அண்ணனுக்கும் வாழ்க்கை இல்லாத பண்ணிட்டாங்க, என்னையும் இப்படி ஆக்கியாச்சு. இனி அவங்களுக்கு தானே கொண்டாட்டம். அதான் அந்த கூட்டமும் வேணாம், அந்த சொத்தும் வேணாம். மனசாட்சி நம்பினேன், கடவுளை நம்பினேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் வேலை செஞ்சேன், 10 பைசா வச்சுக்கிறேன். போய் நெட்டுன்னு அந்த இடத்துல சேருங்க. பாருங்கம்மா, நீங்கள் ஆசிரமத்தில் சேர்க்கணுன்னு வந்தீங்க. நம்ம பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சு விசாரிச்சிருக்காங்க. அப்போ அவர் கல்யாணம் ஆகாமல் இருக்காருன்னு தெரிய வந்தது. அதுக்காக தான் அவர் இங்கே கூப்பிட்டது. சரியா? சரி, நீங்கள் முறையோட நீங்கள் செய்கிறீங்க, அதுக்காக தெரியுதுமா. ஆனால் எனக்கு வேணாம்மா. 100 ஏக்கர் இவங்க வீட்டு மேலே இருந்துச்சு இந்த அம்மா மேலே. அதனால நாங்கள் பாவம் எங்கன்னா கூட போய் இந்த அம்மா வேணாம்மா. குப்பையை கலந்தா குப்பை தான், அது யாருக்குன்னா அது தெரியாது. குப்பைன்னு தெரிஞ்சாச்சு. அப்புறம் என்ன குப்பையாகி ரொம்ப நாள் ஆகி போய் தான் குப்பையாகும். அப்போ குப்பையாகி குப்பை தொட்டியில் போட்டுக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோ. அதனால இன்னும் குப்பை ஆகக்கூடாதுன்னு பார்க்குறோம். வேணாம், நீ போ. நீ பெரிய மேட்டு வீடியாவே நான் குப்பையாக கந்துட்டு போகிறேன். பெரிய இதாக இருந்துட்டு போ. உன்னுடைய தத்துவத்தெல்லாம் எடுத்து போய் எங்கன்னா விடு. வேற யாருன்னா ஏமாறுவாங்க. உன்னை வானான்னு சொல்லல, உன்னை வானான்னு சொல்லியே, உன்னை நான் வானான்னு சொல்லி எங்கள் அண்ணன் வாழ்க்கை கேட்டு என்னையும் எனக்கு பிடிக்காத இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து. கல்யாணம்னா எவ்வளோ தெரியுமா? சரி, இப்போ என்னென்னா அம்மாவை வந்து ஒரு ஹோமில் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட இருக்கிறது பொருள்கள் சொத்தெல்லாம் வந்து அவங்களுக்கு விருப்பப்படி யாருக்கு போய் சேரணுமோ அவங்க காலத்துக்கு அப்புறம் அதை வந்து சட்டப்படி அவங்க ஒரு உயிரை எழுதுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இவங்க 2 பேரும் ஒன்றா போயிருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ரொம்ப ட்ரை பண்ணும். ஐயா இறங்கி வராரு, அம்மா இல்லை. சரிம்மா, நீங்கள் கிளம்புங்க, வெயிட் பண்ணுங்க. சரியா? சரிம்மா. வணக்கம்மா, கிளம்புங்க. மீண்டும் இன்னொரு சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.